ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி இட்லி தான் செய்ய போகிறோம். பெரியவங்க குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு ராகி பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லியாவோ தோசையாவோ செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ராகி தோசை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிற மெத்தட் ரொம்ப ஈஸி. நம்ம நார்மல் இட்லி தோசை செய்கிற மாதிரி தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராகி இட்லி செய்கிறதுக்கு உளுந்த ஊற வச்சு அரைச்சிருக்கணும். நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நாளைக்கு மார்னிங் இட்லி செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே இந்த உளுந்தை அரைச்சிட்டு ராகி மாவு கூட கலந்து வச்சுருக்கணும். இப்போ இதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருந்தேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கல. அந்த 1 டம்ளர் தண்ணியிலேயே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். உளுந்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டினியூஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு மாவு சூடாகாமல் அரைச்சிக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ராகி மாவை ஜலிச்சிக்கலாம். நான் உளுந்து எடுத்தால அதே டம்ளரில் 4 டம்ளர் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் இட்லிக்கு எடுப்போம்ல அதே ரேஷியோ தான். 4 டம்ளர் ராகி மாவுக்கு 1 டம்ளர் உளுந்து. இப்போ இதை ஜலிச்சிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் கலக்கிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச உளுந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கையாலேயே கலக்கணும், அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கையிலேயே வெறும் கை வச்சு கலக்கிக்கணும். கரண்டி வச்சு கலக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக மாவு புளிக்காது. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சம்மர் டைமாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்க்காமலே மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ கோல்டு கிளைமேட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு மாவு பொங்கிலாம் வராது. அதனால் நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கையில். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மார்னிங் பார்க்கலாம். இதே சம்மர் டைமாக இருந்துச்சுன்னா மாவு நல்லா 3/4 பாத்திரம் 1 கிலோ பொங்கி வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்குலாம் பொங்கலை, ஆனால் ஓரளவுக்கு புளிச்சிருக்கு மாவு. இப்போ இதிலேருந்து ஒரு 4 கரண்டி மட்டும் இட்லி ஊற்றுறதுக்கு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எல்லா மாவுலேயும் உப்பும் சோடாப்பும் சேர்க்க முடியாது, அதனால் இப்போது எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. இது சேர்த்தோன்னா தான் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா மெதுமெதுன்னு இருக்கும் இட்லி. இல்லைனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மாவும் அந்த அளவுக்கு புளிக்கலை, அதனால். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நான் இந்த இட்லி துணியை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு குழிக்கு 1 கரண்டி மாவு மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் இட்லி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும்ல, அதனால் கொஞ்சம் சின்ன இட்லியாகவே ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக மொத்தமாலாம் ஊற்ற வேணாம். இதே மாதிரி ஒரு 6 குழியில் ஊற்றிட்டு தண்ணி நான் முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன், அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா வேகும். இப்போது இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 இல்லைனா ஒரு 15 நிமிஷம் வந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இந்த ராகி இட்லிக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நான் ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 3-4 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இதை மூடி போட்டு சும்மா பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி ரொம்ப ஃபைனாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. நான் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் சட்னியில் பொட்டுக்கடலை கம்மியாகவும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னாலும் மதியம் வரைக்கும் இருந்தால் கூட கெட்டு போகாது. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நான் தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. இப்போது இட்லியும் வெந்துருச்சு. இட்லி ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி மேலே லைட்டாக வெடித்து வந்திருக்கும். இப்போது இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியில் ஒட்டாமல் தான் வரும்.
எப்போவும் சாப்பிட்ற நார்மல் இட்லி தோசையை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ராகி தோசை ராகி இட்லிலாம் செஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்லா சுட சுட ராகி இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாவுலேயே தோசை ஊற்றிக்கலாம். நான் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் மெதுவாக. மார்னிங் தோசை செய்கிறத விட நைட்டுக்கு மாவு இன்னும் நல்லா புளிச்சதுக்கப்புறமா செஞ்சோன்னா நல்லா மெலிசாக தேய்க்கிறதுக்கும் வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. இப்போ நான் கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போது தோசை ஒரு நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா தோசை மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ இந்த சைடு எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதுலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான், ராகி தோசை ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ராகி தோசை ராகி இட்லி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.